Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Qala ta'ala: "Thumma qasat qulubukum min ba'di dhalika fahiya kal-hijarati aw ashaddu qaswa wa inna min al-hijarati lama yatafajjaru minhu al-anhar wa inna minha lama yashaqqaqu fayakhruju minhu al-ma' wa inna minha lama yahbitu min khashyati Allah وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ." சூரா பக்ராவுடைய 24வது ஆயத். இதில் அல்லாஹு தாலா பனி இஸ்ராயல்களை பற்றி இதுக்கு முந்தைய ஆயத்துக்களில் சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் அல்லாஹு தாலா அவங்களுக்கு காட்டினான். மரணித்தவர்களை கூட உயிர்ப்பித்து காட்டினான். இவ்வாறான பெரும்பெரும் அத்தாட்சிகளை அல்லாஹுடைய ஆயாத்துகளை கண்டதுக்கு பின்னாடியும் கூட அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அதனால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், சும்மா கசத் குலூபுக்கும் இம்பாஜ் தாலிக். இவ்வளோ அத்தாட்சியில பார்த்ததுக்கு பின்னாடியும் கூட அவங்களுடைய உள்ளங்கள் கல்லாகிட்டது, இறுகி போய்விட்டன. ஃபஹியகல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. அல்லாஹ் சொல்கிறான், கற்களை போன்று. கல் எவ்வளோ இறுக்கமாக இருக்கிறதோ அவ்வாறு அவைகளும் இறுகிவிட்டன. ஒரு நாளும் கல் அதாவது சாஃப்டாகிறது கிடையாது, மிருதுவாகாது. அதே மாதிரி உங்களுடைய உள்ளங்கள் மிருதுவாகாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அதை மாதிரி இந்த மாதிரி பனி இஸ்ராயல்கள் மாதிரி ஆகிட வேண்டாம் என்று கூட எல்லாம் மூமின்களை தடுக்கின்றான். இந்த உம்மத்தினரை பார்த்து எல்லாம் தடுக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். என்ன ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்கள், அல்லாஹுடைய பிரஸ்தாபங்களை கேட்கும் பொழுது உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் வரலையா? ஹக்கான விஷயங்கள் எல்லாம் இறக்கியிருக்கிறான், அவைகளை பார்த்து உள்ளங்கள் நடுங்கக்கூடிய நேரம் வரலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லு ஃபதால அலைஹிம் அமத் ஃபகஸத் குலூபுஹும். இதே மாதிரி அவங்க உள்ள நடுங்க தாமதத்தின் காரணமாக முந்திய வேதத்தினர் உடைய உள்ளங்கள் கல்லாகிவிட்டன. அவ்வாறு நீங்கள் ஆக வேண்டாம். وَكَثِيرٌ مِنْهُمْ فَاسِقُونَ. அந்த பனி இஸ்ராயல்கள் அதிகமானவர்கள், வேதக்காரர்கள் அதிகமானவர்கள் கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால நீண்ட காலமாக அவங்க அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து சிந்திக்காதனால, படிப்பினை பெறாதனால, உள்ளங்கள் அதன் பக்கம் செலுத்தாதனால அவங்களுடைய உள்ளங்கள் கல்லாகிவிட்டது. எவ்வளோ அல்லாஹுடைய அத்தாட்சிகள் மோஜிசாத்துகளை, அல்லாஹுடைய குதிரத்துகளை பார்த்த பின்னும் கூட அவங்களுடைய உள்ளங்கள் மிருதுவாக ஆகவில்லை. ஃபஹியகல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. கல்கள் மாதிரி அல்லது அதை விடவும் கடினமான உள்ளமாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு அந்த மக்கள் உள்ளங்கள் வறண்டு போய் எந்த ஒரு அல்லாஹுடைய உபதேசங்களும் நபிமாருடைய பயான்கள் உபதேசங்களும் கூட பிரயோஜனம் கொடுக்காத விதத்தில் அவர்கள் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் கற்கள் கூட அல்லாஹுவை துதிப்பாடுது, அல்லாஹுவை திக்ர் செய்து. கல் மலைகள் கூட, மரங்கள் கூட, செடி கொடிகள், அனைத்து உயிரினங்களும் அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்கிறான், ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லாஹ்வை துதி பாடுகிறது. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். ஆனா உங்களுக்கு அதை விளங்க முடியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அல்லாஹ் தஆலா சகிப்புத்தன்மையுள்ளவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ உள்ளங்களை விட சில கற்கள் கூட மிருதுவாக இருக்குது. ஏன்னா அந்த கல்கள் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. ஆனா இவங்க அந்த கல்லுகளை விட மோசமாகிட்டாங்க. இவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துற அளவுக்கு இவங்க தயாராகல. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல தொடர்ந்து சொல்கிறான், அந்த அவர்களுடைய உள்ளங்கள் கற்களை போன்று ஆகிவிட்டது, அதை விட மோசமாகிட்டது. என்ன காரணம்? வைன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். சில கற்கள் இருக்குது, அது பிளந்து அதிலிருந்து ஆறுகள் கூட வெளியாகி ஓடுது. இந்த கற்கள் உள்ளாலிருந்து தண்ணி வெளியாகி ஆறுகளாக மாறி ஓடுது. வைன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயக்ருஜு மின்ஹுமா. சில கற்கள் இருக்கு, அதை பிளந்து அதிலிருந்து ஊற்றுக்கண்கள் வெளியாகுது. ஆறுகள் மாதிரி பெருசா ஓடாட்டியும் கூட சில தண்ணீர் வடிகிற மாதிரி சில கொஞ்சமா தண்ணீர்கள் ஊற்றுக்கண்கள் வெளியாகுது. சிலதிலிருந்து பெரும் ஆறுகளே ஓடுது. வைன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ். சில கற்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்கணும் ரோட்டில் அப்படி வந்து விழுது. சில நேரத்தில் கல் மேலிருந்து அப்படி உருண்டு கீழே வருது. அதே மாதிரி சொல்கிறான், சில கற்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக மேலிருந்து அப்படியே உருண்டு கீழே வருது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு கற்கள் கூட அல்லாஹ் அஞ்சுகின்றன. ஆனால் இந்த மக்கள்
அல்லாஹ்வை அஞ்சாமல் இருக்கின்றார்கள். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை விட்டும் அல்லாஹ் மறதியாளனாக கிடையாது. அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ் துதிப்பாடுதே, அல்லாஹுக்கு அடிபணியதே, அல்லாஹுக்கு சுஜூது செய்தே. வன்னஜும் வஷஜர் யஸ்துதான். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிறான், நட்சத்திரங்கள் மரங்களும் கூட அல்லாஹ்க்கு சுஜூது செய்து. துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன. 7 வானங்கள் பூமி அதில் இருக்கக்கூடியவைகளும் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, ஆனால் மனிதனை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய சம்பவங்கள் உயிரற்ற வஸ்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. சில கற்களை கூட ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய கையில் கொடுத்தாங்க. இந்த பாருங்க, இந்த கற்கள் தஸ்பீஹ் செய்து, இந்த கற்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சஹாபாக்கள் கூட கேட்டாங்க. இது அல்லாஹ் தஆலாவுடைய குதரத். உண்மையில நடக்கக்கூடியதான், எங்கள் எல்லாருக்கும் அதை கேட்கக்கூடிய பாக்கியம் இல்லை. அப்படி அல்லாஹ் தஆலா தருவான் என்று சொன்னால், அதை கேட்கிற சக்தி தந்தால் ஒவ்வொரு உயிரினங்கள் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வதை நாங்கள் கேட்போம். இடி கூட இடிக்கும் பொழுது அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து யுஸப்பிஹு ரஅது பிஹம்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் ராத்ல சொல்றான், இடியும் கூட அது இடி வானத்துடைய தஸ்பீஹுடைய சத்தம் தான். அந்த இடி அது அல்லாஹ் தஆலா சில சோதனையாக ஆக்குவான், சில நேரத்தில் வேதனையாக கூட ஆக்குவான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த படைப்பினங்கள் கற்கள் கூட அல்லாஹ் பயப்படுது, அல்லாஹ் அஞ்சுது, அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து. ஆனால் மனிதன் அவ்வாறு அல்ல. மனிதனுடைய உள்ள மிருதுவாக ஆகாதின் காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் கல்லை மாதிரி. அதே பனி இஸ்ராயீலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இதே மாதிரி அவங்களுக்கு ஒப்பாக யார் இருக்கின்றார்கள் அவர்கள் அவ்வாறு தான் மாறிவிடுவார்கள். மனிதனுடைய உள்ளம் கல்லாகும். எதனால கல்லாகும்? அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபம் இல்லாமல் வேற பேச்சுக்கள் அதிகமாக பேசாதீர்கள். ஃபைன கஸ்ரத்துல் கலாம் பிகைரி திக்ரில்லாஹ் கஸ்ரத்துல் கல்ப். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட தீனுடைய பேச்சுக்கள் இல்லாமல் வேற பேச்சுக்கள் அதிகமாக பேசுறது இருக்குதே, இது உள்ளத்தை கல்லாக்கிடும். வைனபாதன் நாசிமின் அல்லாஹில் கல்புல் காசி. அல்லாஹை விட்டு மிக தூரமான மக்கள் யார் தெரியுமா? யாருடைய உள்ளங்கள் கல்லாக இருக்கு அவர்கள் தான். இது திருமதி ஷரீஃப் போன கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மூதேவி என்பதற்கு அடையாளம் 4 விஷயங்கள். அர்பஉன் அஷ்ஷகா. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மூதேவித்தனத்தில் 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஜுமூதுல் ஐன், கண் காய்ந்து போறது, கல்லாகின்றது. கண்ணிலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால கண்ணீர் வடியாமல் இருக்கிறது. கசாவத்துல் கல், உள்ளம் கல்லாகிறது. தூளுல் அமல், நிறைய மேலெண்ணங்கள், ஃபியூச்சர் பிளான் நிறைய வச்சு கொண்டிருக்கிறது, மேலெண்ணங்கள் நிறைய வைக்கிறது. இதுவும் மனிதனுடைய மூதேவித்தனத்துக்கு அடையாளம். வல்ஹிர்ஸ் அலா துன்யா, இதே மாதிரி உலகத்து மீது பேராசை கொள்றது, இதுவும் மூதேவித்தனத்துக்கு அடையாளம். 4 விஷயங்கள். ஒன்று கண் காய்ந்து போறது, கண்ணீர் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடியாமல் இருக்கிறது. உள்ளம் கல்லாகிறது அப்படின்னா அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை, தீனுடைய பேச்சு கேட்டாலும் உள்ளத்துல எந்த மாற்றம் வராமல் இருக்கிறது. தூளுல் அமல், நீண்ட பேராசை, நீண்ட ஆசைகள், மேலெண்ணங்கள். வல்ஹிர்ஸ் அலா துன்யா, உலகத்து மீது பேராசை வைக்கிறது. அல்லாஹ் தன்மையை பாதுகாத்தருவானாக. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்கள் இருக்கிறார்கள் சஹாபாக்கள், இவங்க ஆசைப்பட்டாங்க, அந்த யஹூதிகளும் மற்ற ஏனைய முஷ்ரிக்கீன்களும் அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி வரக்கூடிய மக்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அப்பத்தத்துமஊன அய்யுமினு லக்கும், அய்யுமினு லக்கும், நீங்கள் ஆசைப்படுறீங்களா அவர்கள் எல்லாரும் உங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், முஸ்லீம்களாக மாற வேண்டும், நல்லவங்களாக ஆக வேண்டும் என்று இந்த யஹூதி வழிகட்டவர்களும் ஏனைய முஷ்ரிக்கீன்களும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுறீர்களா? இவங்க இருக்கிறார்களே, வக்கதுக்கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ், இவர்களுடைய ஒரு கூட்டத்தினர் அப்படின்னா இவர்களுடைய மூதாதையர் நிறைய அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய பேச்சை கூட கேட்டிருக்கின்றார்கள். தூர் சீனா மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போன நேரம் அவங்களோட கூட 30-40 பேர் இருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய பேச்சை நேரடியாக கேட்டாங்க. அல்லாஹ் பார்க்க முடியல, ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சு அல்லாஹ் கேட்க வச்சாங்க. அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்டும் கூட சும்மா யுஹர்ரிஃபூனஹு மின் பாதி மா அகலூஹு வ ஹும் யஅலமூன், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுட்டு அதுக்கு வேற அர்த்தம் கொடுத்தாங்க. அவங்க எதை விளங்கினாங்களோ அது பகிரங்கமாக தெளிவாக விளங்கின விஷயத்தை கூட அவங்க மாத்திட்டாங்க.
அப்ப அவங்களுக்கு இன்னொரு விஷயம், அவங்க பகுமியாலமும் அவங்க நாங்கள் தவறு செய்கிறோம், இதை மாதிரி அல்லாஹ்வுடைய பேச்சை மாத்துறது, தவறான அர்த்தம் கொடுக்கிறது கூடாது என்று விளங்கியும் கூட அவங்க தவறு செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், فَبِمَا نَقْضِهِمْ مِيثَاقَهُمْ لَعَنَّاهُمْ وَجَعَلْنَا قُلُوبَهُمْ قَاسِيَةً. அவங்க நாங்கள் செஞ்ச உடன்படிக்கை, எங்களோட அவங்க செஞ்ச உடன்படிக்கை அவர்கள் முறித்ததின் காரணமாக அவர்கள் மீது நாம் சாபமிட்டோம், அவங்களுடைய உள்ளங்களை கல்லாக்கிட்டோம். அதனால் அவங்க என்ன செய்யறாங்க, யுஹர்ரிஃபூனல் கலிம மவாதிஇஹி, அல்லாஹ் மார்க்க விஷயங்களை, தீனுடைய பேச்சுக்களை அதனுடைய இடத்தை விட்டு வேற பக்கம் திசை திருப்புகின்றார்கள், வேற வேற அர்த்தங்களை கொடுக்கின்றார்கள். அப்ப இது அல்லாஹ் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டுறதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட போன மக்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்க முதலாவது அல்லாஹ் பார்த்து கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை மௌத்தாக்கினான். திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இறைஞ்சினாங்க, அல்லாஹ் எழுப்பினான். இது தஃப்சீர்ல முன்னாடி வந்திருக்கு. அதுக்கு பிறகு அல்லாஹோட உரையாடுறதை கேட்கறதுக்கு கேட்டாங்க, அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அவங்க அல்லாஹோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுறதை கேட்டாங்க, அல்லாஹ் பேசுறதையும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த யகூதிகள் அல்லாஹுடைய பேச்சை கேட்டும் கூட அதை அடுத்தடுத்த வேற திசைக்கு திருப்பினாங்க. இன்னொரு கருத்து சொன்னாங்க இந்த ஆயத்துக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக தௌராத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நபி வருவார், கடைசி நபி அவர் தான் உண்மையானவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டும் கூட அதையெல்லாம் அவங்க மாத்திட்டாங்க. அவங்க அதுக்கு வேற அர்த்தம் கொடுத்தாங்க, அதை மறைச்சாங்க. அதை அல்லாஹ் தலைங்க சொல்லுகிறான், இவங்க அல்லாஹுடைய பேச்சை கேட்டும் கூட அவங்க திசை திருப்பிட்டாங்க. சில ஹலாலான விஷயங்களை ஹராமாக்கினாங்க, சில ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை ஹலாலாக மாற்றி கொண்டாங்க. இதெல்லாம் தௌராத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு கேட்டு அந்த சமுதாயத்தினர் மாற்றினாங்க. அவங்களுடைய தன்மைன்னா முனாஃபிகீன்கள் மாதிரி நடந்து கொண்டாங்க. வைதலகுல்லதி நாமனு காலு ஆமன்னா, இவங்க மூமின்களை கண்டா சொல்லுவாங்க, நாங்க ஈமான் கொண்டுட்டு உங்களோட பாட்டி தான், நாங்கள் மூமின்கள் தான் சொல்லுவாங்க. அப்படின்டா உங்களோட ரசூல் இருக்கிறாரே அவரு உண்மையானவர், அவரை நாங்க நம்பி இருக்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க. வைதகலாபாலும் அவங்க திரும்பி தன்னுடைய கூட்டத்துல போயிட்டா, யஹூதிகள்கிட்ட போயிட்டா, அவங்க சொல்லுவாங்க, நீங்க காலத்து ஹத்திஸூனஹும் பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும் லிஹாஜூக்கும் பிஹி இன்த ரப்பிக்கும், என்ன நீங்க தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய உண்மைகள் எல்லாம் நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்றீங்களா, அதை திறந்து சொல்றீங்களா? இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னால் இவங்க நாளைக்கு லிஹாஜூக்கும் பிஹி இன்த ரப்பிக்கும், ரப்பிடத்தில் இவங்க உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க, வாதிடுவாங்க. எங்கள்கிட்டயே சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உண்மையானவர் இதெல்லாம் சொன்னாங்க, ஆனா நபியை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் உங்களுக்கு எதிராக நாளைக்கு வாதிடுவாங்க. ஏன் நீங்க போய் அவங்கள்ட்ட இதை மாதிரி சொல்றீங்க, அதனால அந்த செய்திகளை நீங்க சொல்லாதீங்க, மறைச்சிடுங்கன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கொள்வாங்க. இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன நீங்க ரகசியம் பேசுறதா எங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அவலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமு மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன், என்ன இவங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் தஆலா இவங்க ரகசியமாக செய்யக்கூடிய காரியங்கள், பரஹசியமாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான், எதையும் இவங்க மறைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஏ முனாஃபிக்குகளே, யஹூதிகளை சேர்ந்த முனாஃபிக்குகளே, நீங்க ரசூலுல்லாஹ்வை கண்ட ஆமன்னான்னு சொல்றீங்க, ஈமான் கொண்டுட்டோம், உங்களோட கூட்டத்துல போயிட்டா நீங்க முனாஃபிக்தனமா நடந்து கொள்றீங்க, நாங்க போய் சொன்னோம், அவங்களை ஏமாத்தினோம் பேசுறீங்களே, இந்த ரகசியம் பரஹசியம் இரண்டே நாங்க அறிந்திருக்கிறோம். அப்ப சில முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, இவங்க மதீனாவுக்கு வந்தால் முஸ்லீம்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப அவங்க மதீனாவுக்கு வந்து எதுக்கு அவங்க முஸ்லீம்களாக காட்டிக்கொள்வாங்கண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை அறிந்து கொண்டு போறதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் என்ன நடவடிக்கை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க என்று அறிந்து கொண்டு திரும்ப தன்னுடைய பகுதிக்கு போயிட்டா காபிர்கள் ஆயிடுவாங்க, அங்க போய் ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கூட்டம் கொண்டு வாராங்க, இப்படி முனாஃபிக்தனமா நடந்து கொள்றாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுத்தான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுழைய அனுமதி கொடுக்கவே இல்லை. ஏனென்று சொன்னால் சில முஸ்லீம்கள் கூட ஏமாந்துட்டாங்க, அவங்க மூமின்கள் சொன்னதுனால அவங்க ஏமாந்து அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்ப இவங்க முஸ்லீம்கள வந்து சேர்ந்து இவ்வாறு சொன்ன காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ளணும், முஸ்லீம்கள் இப்ப என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு அதை காபிர்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க, அல்ல யஹூதிகள்கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த தன்மை தவறு என்று சொல்லி அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு அவங்கள மதீனால நுழையிறதுக்கு தடை செஞ்சாங்க.
ஹைர். அப்ப நபி ஸல்லல்லாஹு இன்னொரு ரிவாயத்துல வருது, அத்துஹத்திஸூனஹு வ ஃபதஹல்லாஹு அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லி தந்த விஷயத்தை நீங்க என்ன மக்களுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அவ்வாறு சொன்னா உங்களுக்கு எதிராக இயங்குவாங்களே என்று அந்த ஆயத்தை கீழே எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைதா, பனு குறைதாவை ஒரு யுத்தம் செஞ்சாங்க. அவங்க உடன்படிக்கை முடிஞ்சதுக்கு காரணமாக அவங்களுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டாங்க. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோட்டைக்கு வெளியே வந்து நின்று கொண்டு சொன்னாங்க, யா இஹ்வானல் கரதத்தி வல் கனாசீர், குரங்குகள் பன்றியுடைய சகோதரர்களை என்று கூப்பிட்டாங்க. வயாபதத்து தாகூத், சிலைகளை ஷைத்தானை வணங்கக்கூடியவர்களே என்று அழைத்தாங்க. குரங்குகளுடைய பன்றிகளுடைய சகோதரர்கள் அப்படின்னா இவங்களுடைய மூதாதையர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க, பன்றிகளாக மாற்றப்பட்டாங்க. சில சம்பவம் ஏற்கனவே கொஞ்சம் வந்துச்சு. அவங்க ஏன் மாற்றப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுனாங்க. அப்ப அவங்களுடைய சகோதரர்களே, இவங்களே யஹூதிகள் அவங்களே யஹூதிகள், அதனால அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இந்த ரசூலை இப்படி சொன்ன உடனே அங்குள்ளவங்க கோட்டைக்குள்ளால் இருக்கிறவங்க கேட்டாங்க, மன் அக்பர பிஹாதல் அம்ர முஹம்மதன், இந்த விஷயத்தை முகமதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எங்களோட மூதாதையர்கள் குரங்காக மாற்றப்பட்ட செய்தி, எங்களோட மூதாதையர்கள் பன்றியாக மாற்றப்பட்ட செய்தி, நாங்கள் ஷைத்தானை வணங்குறோம் என்ற செய்தி யார் சொல்லி கொடுத்தது? நீங்களும் தான் சொல்லி கொடுத்துருக்கோம் சொல்லி யஹூதியர் சிலரை ஏசிக்கொண்டாங்க. அத்துஹத்திஸூனஹு பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும், என்ன அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லி விஷயங்களோட வேதங்களை சொன்ன விஷயங்களை நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு அவங்கள கண்டிச்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான், என்ன இவங்க வலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமு மா யுஸ்ஸிரூன வ மா யுஃமினூன், நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல பொய்ப்பிக்கிறீங்க, நிராகரிக்கிறீங்க, உங்களோட வேதத்தில் எழுதப்பட்ட செய்தியை கூட நீங்க மறைக்கிறீங்க என்ற ரகசியத்தை அல்லாஹ் அறியாமலா இருக்கின்றான். அல்லாஹ் அனைத்தும் அறிந்திருக்கின்றான். அல்லாஹ்விட்டும் யாரும் எதையும் மறைக்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை ஏனைய விஷயங்கள் எதெல்லாம் மறைத்திருக்கிறார்களோ அதுக்கு மாற்றமாக இதை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்களோ அதனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அந்த யஹூதிகளை கண்டிக்கின்றான். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அதை மாதிரி அந்த யஹூதிகளுக்கு மோசமான தன்மைகள் வராமல் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.